சத்தியமாக நீங்கள் தான் என்னுடைய அக்காவா? உன்னை அக்கான்னு சொல்கிறதுக்கே எனக்கு வெக்கமாக இருக்குது. ச்சீ, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜஸ்ரீ மேடத்தை பார்த்து கேட்கக்கூடாத ஒரு கேள்வி விஜய் சார் கேட்டார். சரி, என்ன நடந்தது வாங்க பார்ப்போம். நம்ம விஜய் சார் பர்த்டே செலிப்ரேஷனில் மல்லி பார்த்திங்கன்னா விஜய் சாருக்காக ஒரு கிஃப்ட்டு தராங்க. அதே சமயத்தில் ராஜஸ்ரீ மேடமும் மல்லிக்கு முன்னாடி நானும் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட்டு தராங்க. இப்போ மல்லி கொடுத்த கிஃப்ட்டையும் நம்ம ராஜஸ்ரீ கொடுத்த கிஃப்ட்டையும் பார்த்திங்கன்னா ஒரே கலரில் ஒரே சைஸில் சேமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம விஜய் சார் மல்லி கொடுத்த கிஃப்ட்டை வந்து பிரிக்கலான்னு போகும்போது நம்ம அன்னபூர்ணியம் வந்து என்ன சொல்கிறாங்க, நிறுத்துங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம விஜய் சார் ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறம்போது ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அன்னபூர்ணியம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, மல்லி கொடுத்த கிஃப்ட்டையும் நம்ம ராஜஸ்ரீ மேடம் கொடுத்த கிஃப்ட்டையும் மிக்ஸ் பண்ணிடுறாங்க, கலந்துடுறாங்க. கலந்துட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ மல்லியோட கிஃப்ட்டு எதுனும் தெரில, நம்ம ராஜஸ்ரீ மேடம் கொடுத்த கிஃப்ட்டும் எதுன்னு தெரில. இப்போ வந்து மல்லி கொடுத்த கிஃப்ட்டை வந்து அன்னபூர்ணியம் வந்து என்ன சொல்கிறாங்க, மல்லி உங்கள் கிஃப்ட்டை வந்து பிரித்து நீ விஜய் கையில் போட்டு விடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ மல்லி வந்து என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு கிஃப்ட்டை எடுத்து பிரிச்சிடுறாங்க. பிரித்து பார்க்கும்போது உள்ள தங்க மோதிரம் இருக்குது. தங்க மோதிரம் இருக்கிற போது பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சார் விரலில் வந்து மல்லி போட்டு விட்றாங்க. போட்டு விடும்போது பார்த்திங்கன்னா மல்லிக்கு ரொம்பவும் சந்தோஷம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் மல்லி வந்து எதுக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்களோ அந்த ஒரு தருணம் வந்தாச்சு. அதுக்காக பார்த்திங்கன்னா இப்போ மல்லி ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. அதே சமயத்தில் நம்ம விஜய் சாரும் ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. இப்போ 2 பேருக்குள்ள ஒரு புது கெமிஸ்ட்ரி உருவாகுது, புது ஒரு லவ் ஒன்று கிரியேட் ஆகுது. அதே சமயத்தில் இப்போ ராஜஸ்ரீ கொடுத்த கிஃப்ட்டு, அங்கே இன்னும் ஒரே ஒரு கிஃப்ட்டு தான் இருக்குது. அந்த கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா யாருதுன்னா நம்ம ராஜஸ்ரீ மேடம் கொடுத்த கிஃப்ட்டு. அந்த கிஃப்ட்டை எடுத்து பிரிக்கிறாங்க. பிரிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா உள்ள பெருசாக ஏதோ இருக்குது. பெருசாக இருக்கிற போது எல்லோரும் அப்படியே கொஞ்சம் ஆச்சரியமாக பார்த்தாங்க. சரி, என்னவோ இருக்கும் ஏதோ இருக்குன்னு பார்க்குற போது பிரித்து கையில் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா செங்கல், உடஞ்சி போன செங்கல், அந்த சின்ன கல்லை எடுத்து கிஃப்ட்டில் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கான முக்கிய காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜஸ்ரீ மேடம் வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, மல்லி மூஞ்சில் வந்து எப்படியாச்சும் கரையை பூசணும், விஜய் முன்னாடி வந்து மல்லியை கேவலமாக காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க மூஞ்சில் அவங்களே கரையை பூசினாங்க. விஜய் சார் அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே பேரதிர்ச்சி ஆடுறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, என்னடா இத்தனை நாளாக நம்ம ஒன்று மண்ணுமா பழகிருந்தோம், ஒன்றா வளர்ந்துருந்தோம், நம்ம அக்காவே இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, என்னுடைய பிறந்த நாளுக்கு இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டை பண்ணி தந்திருக்காங்க, கேவலமான வேலையை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. உடனே நம்ம ராஜஸ்ரீ மேடத்தை பார்த்துறோம். உடனே தான் நம்ம ராஜஸ்ரீ மேடம் அப்படியே ஆடி போயிட்டாங்க. பக்கம் பார்த்தா ரஞ்சிதா இருக்கா. ரஞ்சிதாவும் ஆடி போயிட்டா. மாமா இது வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டாங்க, இதான் மிஸ்டேக் ஆகிருக்கு மாமா, நான் வந்து கல்ச்சில் தான் ஆர்டர் போட்டேன், ஆனால் கல் வந்திருக்கு மாமா, ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. உடனே நம்ம ராஜஸ்ரீ வந்து, தம்பி இந்த மாதிரி நான் வந்து உனக்கு கிஃப்ட் பண்ணுவேனாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மாதிரியே வேஷம் போட்டு நல்ல மாதிரியே பேசுகிறா. உடனே நம்ம விஜய் சார் வந்து, அக்கா போதும் நிறுத்துங்க, சே நீ எல்லாம் ஒரு பொம்பளையா இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலை செஞ்சுருக்கா. மல்லி பாருங்க அழகாக எப்படி டீசெண்டாக ஒரு மோதிரம் ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் கிஃப்ட்டு தரலையான கூட நல்லா இருந்திருக்கான், ஆனால் இப்போ வந்து என்னை அசிங்கப்படுத்துறீங்க, இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டு தரதுன்னா எத்தனை நாளாக வந்து யோசனை பண்ணியிருந்தீங்க என்னை வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நம்ம ராஜஸ்ரீ வந்து, என்ன தம்பி என்ன போயிட்டு இப்படி நினச்சிட்டேன், நம்ம சின்ன வயசுலேருந்தே ஒன்றா வளர்ந்தவங்க, ஏதோ கொஞ்சம் சின்ன தப்பு நடந்து போயிருக்கு, நான் வந்து கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கல, நான் வந்து ரஞ்சிதா கிட்ட தான் சொல்லியிருந்தேன் இது மாதிரி ஆன்லைனில் ஆர்டர் போட்டு நம்ம விஜய் சாருக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே மாதிரி ஆன்லைனில் ஆர்டர் போட்டேங்க, அங்கே ஏதோ மிஸ்டேக் ஆகிருக்குப்பா, தப்பு தான்ப்பா, என்னை மன்னிச்சிக்காப்பா, வேறுனா கூட இன்னொரு கிஃப்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற போது நம்ம விஜய் சார் வந்து என்ன சொன்னாங்க, நீ கிஃப்ட்டே வாங்கி தர தேவையில்ல, எனக்கு கிஃப்ட்டே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க.